சரி, பார்ப்போம் பிள்ளைகள். அப்ப களங்கள் கதிருருவாக இருத்தல், களங்கள் தனித்த கருவாக இருத்தல், இச்சை இன்றி இயங்கு, இது யாவுமே மலமளப்பான தசையிலயத்தின் இயல்புகள். ஆகவே இதற்கு சரியான விடை, அதாவது சரியாக அமையாதது, ஒரு இயல்பாக அமையாதது. இரண்டாவது, குறுக்கு வரிகள் இருத்தல். சரி, இப்ப நாங்கள் அடுத்து இப்போ 14 இப்படி அனுப்புங்க பிள்ளைகள். 14. பதினாலாவதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. பதினாலாவதுக்கு 4 3, நாலாவது விடையும் மூணாவது விடையும் வந்திருக்கு. எத்தனாவது விட வரும்? 14வதுக்கு நாலாவது விடையா மூணாவது விடையா? குயிக் அனுப்புங்க பிள்ளைகள். 3 வந்துருது, 4 வருது, மாறி மாறி வருது. அப்ப 3க்கும் 4க்கும் எழுத்து வித்தியாசம் ஏ பி. சிலாக்கள் ஏ சரின்னு எடுக்கிறீங்க, அதையாக்கள் பி பிள்ளைன்னு எடுக்கிறீங்க. அப்ப சிஏ எல்லாரும் சரின்னு எடுத்துட்டீங்க, அதுதான் விளங்குது. சரியா? சரி, எது வரும்னு பார்ப்போம். பொறிமுறை அலை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பொறிமுறை அலை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஓர் ஊடகத்திலிருந்து வேறொரு ஊடகத்தினுள் புகும்போது அலையின் மீடிறன் மாறும். சரியா? ஓர் ஊடகத்திலிருந்து வேறொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அலைகள மீடிறன் மாறுவது கிடையாது. என்ன மாறும் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊடகத்திலிருந்து வேறொரு விஷயம் மாறும். அது என்ன விஷயம் அப்படின்னு நாங்க இந்த மீடிறன் பாருங்க, இந்த மீடிறன் அப்படியே தான், பெருமானம் மாறாது. ஆனால் வேறொரு விஷயம் மாறும். நாங்க ஒளி பாடத்துல படிச்சிருக்கோம். ஒளி முறிவுக்கு காரணம் என்ன? ஒளி பாடத்துல படிச்சிருக்கோம் இந்த விஷயம். யாருக்கா சொல்லுமா? ஒளி முறிவுக்கு காரணம் என்ன காரணம்? பாருங்க, போகும்போது அலை மீடிறன் மாறுபடுகிறது. மீடிறன் மாறுவது கிடையாது. மாறுகின்ற விஷயம் என்னென்று சொன்னால், ஒளி பயணிக்கும் கதி ஊடகத்திற்கு ஊடகம் மாறுகின்றமை ஆகும். நீங்க ஒளி பாடத்துல படிச்சிருக்கீங்க. வெற்றிடத்தில் ஒளியின் கதி 3 தர 10 ms-1 ஆகும். அப்ப வெற்றிடத்திலிருந்து வேற ஊடகங்களுக்கு செல்லும் போது அதுல வேகம்தான் மாறும், ஆனால் மீடிறன் மாறாது. சரியா பிள்ளைகள்? ஆகவே இந்த கூற்றுக்கு சரியான விடைய பார்ப்போம். வேறொரு இடத்துக்கு போகும்போது அலையின் மீடிறன் மாறும் என்பது பிழையான கூற்று. அவை ஏ கூற்று வராத விடைய நாங்க இப்ப தெரிவு செய்ய வேண்டும். அவை முதலாவது விட வராது, மூன்றாவது விட வராது. ஏ வந்தால், ஏ பிழையாக இருந்தால் இந்த விடைகள் வராது. இப்ப பி மாத்திரம் சரியா, பியும் சியும் சரியான்னு பார்க்கணும். அலையின் கதி அதன் மீடிறனை சார்ந்திருப்பதில்லை. அலையின் கதி அதன் மீடிறனை சார்ந்திருப்பதில்லை. அலையின் கதி எதை சார்ந்திருக்கும்? முதலாவது கூற்றுக்கான விளக்கம் தான் இரண்டாவது கூற்று. அலையின் கதி எதை சார்ந்திருக்கும்? மீடிறனை சார்ந்திருப்பதில்லை என்பது சரி. எதை சார்ந்திருக்கும்? கதி, இந்த வேகம் எதை சார்ந்து இருக்குது? ஊடகத்தை.
ஊடகத்துக்கு ஊடகம் கதி மாறுபடுகிறது என்றால் இந்த கதி மாறுது எப்ப மாறுது? ஊடகம் மாறும் போது மாறும். ஆகவே இங்கு கதி எதை சார்ந்திருக்கு? ஊடகத்தை சார்ந்திருக்கு. சரியா? ஊடகத்தை சார்ந்து இருக்கு. ஆகவே பி கூற்று சரி. பி கூற்று சரி. ரெண்டாவது அல்லது நாலாவது. இப்ப நாங்க சி கூற்ற வாசிச்சே ஆகும். அலையின் கதி அது பயணிக்கும் ஊடகத்தை சார்ந்திருக்கிறது. அலையின் கதி அது பயணிக்கும் ஊடகத்தை சார்ந்திருக்கிறது. சரியா பிள்ளையா? சரி. இது மூணு விஷயம். ஏபிசி மூணு விஷயமும் இந்த சில உள்ள பாயிண்ட தான் வேற வழியில சொல்லுது. பாருங்க, அலையின் கதி அது பயணிக்கும் ஊடகத்தை சார்ந்திருக்கிறது என்பதுதான் ஏக்கும் விளக்கம், பிக்கும் விளக்கம், சிக்கும் விளக்கம். இந்த பாயிண்ட்ஸ் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அலையின் கதி அது பயணிக்கும் ஊடகத்தை சார்ந்திருக்கிறது. ஆகவே மிகச் சரியான விடை நாலாவது விடை. ஆகவே நாங்கள் இந்த ஒளி பாடத்துல படிச்ச இந்த விஷயத்த கட்டாயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஒளி பயணிக்கும் கதி ஊடகத்திற்கு ஊடகம் மாறுபடுகின்றமையினால்தான் ஒளி கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து பிரிதொரு ஊடகத்திற்கு செல்லும் போது முறிவடையும். அப்ப ஒளி முறிவுக்கும் காரணம் இந்த ஒளியின் கதி ஊடகத்திற்கு ஊடகம் மாறுபடுவது ஆகும். சரியா பிள்ளைகள்? சரி, 15வது ஆன்சர் அனுப்புங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இதுவரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் முதலாக ஆன்சர் அனுப்புறாள் சமீகா. வெரி குட். அதுக்கப்புறம் தான் அடுத்தாக்கள் ஆன்சர். ஆன்சர் அனுப்பினாக்கள் சமீகா, அனிகா, ஷம்லா, நஃப்லான், ஹமோத், ஃபஹத், முஸ்னி, ஃபாய்க். அடுத்தாக்கள் எங்க ஆன்சர்? இதில் அடுத்த விசேஷம் என்னென்றால் எல்லாரும் சரியான விடை அனுப்பியிருக்கீங்க. இது இலகுவானது. நாங்க 10ஆம் ஆண்டுக்கு 3ஆம் அலகு செஞ்ச டியூட்ல இந்த கேள்வி செஞ்சிட்டோம். அவை இது நாங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 10ஆம் ஆண்டுக்கு கிளாஸ் வந்தாக்கள் இதை நாங்க பார்த்துட்டோம். அவை நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தாக்கள் அனுப்ப இல்லானா ராகவி. நாலு பேர் அனுப்பல. சரியா? பேர் சொல்லாம போய் அனுப்புங்க. சரி, ஒரு குறித்த மூலகம் பற்றிய தகவல்கள் தரப்பட்டுள்ளன. அது புவி ஓட்டின் உள்ள மூலகங்களின் மிகுதியின் வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில். அப்ப 1ஆம் இடத்தில் உள்ளது என்னன்னு பார்ப்போம். அது குறைகடத்தி இயல்புகளை காட்டுகிறது. அப்ப நீங்க இலத்திரனியல் பாடம் படிக்கும் போது குறைகடத்தியாக ஃபர்ஸ்டுக்கே நீங்க படிக்கிறது எதை வச்சு? சிலிக்கனை வச்சு தான் படிப்பீங்க. சரியா? அந்த பாயிண்ட்ஸ் ஒன்றே போதும். இலத்திரனியல் பாடம் படிச்சாக்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க முதலாக படிக்கிறது சிலிக்கனை வச்சுதான். குறைகடத்தி அது உலோக இயல்புகளையும் அல்லுலோக இயல்புகளையும் காட்டுகிறது. உலோக இயல்புகளையும் அல்லுலோக இயல்புகளையும் காட்டும் முதல் 20 மூலகங்களுக்குள்ள உள்ள 2 மூலகங்கள் காணப்படுகின்றன. அதாவது உலோக இயல்பு, அல்லுலோக இயல்பு காட்டும் அந்த உலோகங்கள், அந்த மூலகங்கள் ரெண்டும் என்ன சொல்லுங்க பாப்போம். உலோக இயல்பையும் சிலிக்கன் போரன். வெரி குட். என்ன? பிஎஸ்ஐ ஞாபகம் வச்சுக்கணும். சரி, உலோக இயல்பையும் அல்லுலோக இயல்பையும் காட்டுவதற்கு என்ன சொல்றோம் நாங்க? என்னன்னு சொல்லுவோம்? உலோகம், அல்லுலோகம், அந்த சடத்துவ வாயுக்கள் இருக்கு. அடுத்து என்ன சொல்லுவோம்?
உலோக போலிகள்னு சொல்லுவோம். சரியா? உலோக போலிகள். அப்ப உலோக போலிகள் பிஎஸ்ஐ ஞாபகம் வச்சு கொண்டால், அப்ப பிஎஸ்ஐக்கு வலது பக்கம் உள்ளதெல்லாம் அல்லுலோகம். ஆக தொங்கல்ல உள்ளது சடத்து வாயுக்கள். அடுத்து அதுக்கு நம்ம இடதுகை பக்கமாக பிஎஸ்ஐக்கு இடதுகை பக்கமாக உள்ளதெல்லாம் உலோகங்கள். சரியாக மேல ஐதரசன் அல்லுலோகம். இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஆகவே இந்த கேள்விக்கான விடை சிலிக்கன். சரி, 15வது. சரி, 2023 24 பாருங்க, முதல் 15 கேள்வி முடிக்க போறோம். சரி, இது சொல்லுங்க, 11வதுக்கு என்ன ஆன்சர்? சரி, சமீஹா பெஸ்ட் போய் அனுப்புங்க. அடுத்த இது தியரி. சரியா? நோட்ஸ் ஞாபகம் உள்ள தான் செய்யலாம். சுவாச தொகுதி தொடர்பான ஒரு நோயினால் பிடிக்கப்பட்டுள்ள ஒருவரிடம் பின்வரும் நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றன. மூணாவதும் 2வது விட வந்திருக்கு. இருமலுடன் குருதி வெளியேறுதல், உடலின் நிறை குறைதல், அதிக இளைப்பு இவரை பிடித்திருக்கத்தக்க நோய் என்ன நோயா இருக்கும்? சுவாச தொகுதியில நீங்க படிச்சிருக்கீங்க. சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்களை பார்த்தா உங்களுக்கு சொல்லலாம். சரியா? சரி, இப்ப நாங்க சுவாச தொகுதியுடன் தொடர்பான என்ன நோய்க்கு அது வருகுதுன்னு பார்ப்போம். இது முதலாவது தரப்பட்டிருக்கு. சரி, நிறைய பேர் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க 3வதுன்னு சொல்லி. அப்ப காச நோய் எல்லாருமே அனுப்பின. ஒரு ஆள் 2 பேரும் வித்தியாசமாகும். 3வது ஆன்சர், ஒரு ஆளுக்கு 2வது ஆன்சரா? சரியா? சுவாசப்பை குழாய் அழற்சி. சரி, 2 பேருக்கு 2வது, அடுத்தாக்க 3வது. அப்ப காச நோயிட அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம். சரியா? காச நோயிட அறிகுறிகள். சுவாசப்பைக்குள் சென்று காசநோய் தனது இனத்தை பெருக்கிக் கொள்ளும் பாக்டீரியா சுவாசப்பைக்குள்ள போய் தனது இனத்தை பெருக்கிக் கொள்வதனாலதான் இந்த நோய் ஏற்படுகிறது. சுவாசப்பை குழாய், சுவாசப்பையில இழையங்கள் அழிவடைந்து இந்த காச நோயின் அறிகுறிகள் ஏற்படும். பாருங்க, இருமலுடன் குருதி வெளியேறுதல், புத்தகத்துள்ள அதே சொல். உடலின் நிறை குறைதல், அதாவது உடல் மெலிதல். அடுத்தது அதிக இளைப்பு. இந்த 3 இயல்புகளும் தரப்பட்டிருக்கு. சரியா? இந்த 3 இயல்புகளும் அதிக களைப்பு, உடலின் நிறை குறைவடைதல், அடுத்தது இருமலுடன் குருதி வெளியேறுதல். இந்த 3 இயல்புகளும் தரப்பட்டிருக்கு. ஆகவே இது காச நோய். சரியா? நேரடியாக புத்தகத்தோட பாடத்தோட தொடர்பானது. ஞாபகம் இருந்ததால் எழுதலாம். சரி, ஆகவே 11க்கு 3வது, 12வது, 13வது மின் ரசாயன பாடம் படிச்சிட்டீங்களா? சரி, படிச்சிருந்தால் 12க்கு 13க்கு அனுப்புங்க. மேலோட்டமா விளங்கப்படுத்தி நாங்க விடைய சொல்லுவோம். எப்படியும் படிச்சிருப்பீங்க. பன்னெண்டு 13 ஆகிய வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள உருவை அடிப்படையாக கொண்டவை. இதுல சரி, இந்த அமைப்புக்கு என்ன பெயர்ன்னு சொல்லுங்க பாப்போம். வந்திருக்க கேள்வியில இல்ல. வெளிச்சுற்றில் உள்ள அம்புக்குறியினால் காட்டப்படும் திசை. இந்த அமைப்புக்கு என்ன பெயர்? மின்கலம். மின்கலமா மின்பகுப்பா? மின்பகுப்பு. மின்கலம்னு சொல்லியிருக்கு. வேற யாராவது? மின்பகுப்பு. மின்பகுப்புன்னு சொல்றீங்க.
மின்கலமா மின் பகுப்பாண்டு எப்படி கண்டுபிடிக்கிற அதை சொல்லுங்க பாபு. அல்ல தாழ்த்தல் வெளிச்சேற்றல் தாக்கம் இது மின்கலமா மின் பகுப்பாண்டு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அனோட்டு வாயம் ததற்காயம் மாற்றி அமைச்சிருந்தா எப்படி நேர்மின் வாயம் மறைமின் வாயம் மாற்றி அதொன்னு கண்டுபிடிக்கல எங்களுக்கு. இது எத்தனை பாடம்? 12 13 12 பாடம் இருக்கேன். அமைப்பு மின்கலமா மின் பகுப்பாண்டு சொல்லுங்க. நீங்க மின்கலம்னா என்ன காரணம், மின் பகுப்புனா என்ன காரணம் சொல்லுங்க. மின் சரி, படிச்சில்லைன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா தெரியா? சரி, இது என்னது? நாகத்தகடு செப்புத்தகடு வைக்கப்பட்டு, இதைதான் கேள்விப்பட்டு. ஸ்கிரீனை பாருங்க. நாகத்தகடு செப்புத்தகடு உள்ளதொன்று காட்டப்பட்டிருக்கு. இதுல அனோட் காதோட் அப்படி எல்லாம் படிச்சிருக்கீங்க சரியா? அனோட் என்ன செய்யும்? அனோட் உச்சியேற்றம் அடையும். ஒட்சியேற்றம். அனோட் ஒட்சியேற்றம் நேர்முனையாக மறைமுனையாக தொழில்படும். மறைமுனையாக தொழிற்படும். கதோட் என்ன செய்யும்? அப்ப அங்கால அனோட்னா இது கதோட். இது கதோட். தாழ்த்தல் தாழ்த்தப்படும் என்ன முனை? நேர்முனை. சரியா? நேர்முனை. அப்ப கத்தானேர் அப்படின்னு சரி, கத்தானே அப்படின்னு என்ன? கதோட். இது தாழ்த்தல் நேர்முனை கத்தானே. ஆ ஓ மறை. சரியா? உயிரெழுத்துக்கள் வருது. இப்ப நான் இங்க ஜெட்னு அனோட்டாகவும் செப்ப கதோட்டாகவும் எடுத்ததற்கான காரணம் என்ன? இந்த ஜெட்னு அனோட்னு குறிச்சு சொல்லுங்க காரணத்தை. சரி, நீங்க படிச்சு இருப்பீங்களோ தெரியும். உச்சியேற்றப்படும். வெரி குட். தாக்க வீத தொடரில் எது மேலே இருக்குதோ அது அனோட். சரியா? இது இருக்குன்னு நினைக்கிற விஷயம். தாக்க வீத தொடரில் எது மேலே இருக்குதோ அது அனோட். தாக்க வீத தொடரில் எது கீழே இருக்குதோ அது கதோட். அவ்வளவுதான் அங்க கண்டுபிடிக்கிறது. சரியா? இப்ப செப்பு நாகம் இது ரெண்டுலையும் தாக்க வீத தொடரில் எது மேலே இருக்கு? பாருங்க, தாக்க வீத தொடரில் மேலே காணப்படும் உலோகம் அனோட். இது தெரிஞ்சா சரி. தாக்க வீத தொடர் கீழே காணப்படும் உலோகம் கதோட். அவை மேலே காணப்படும் Zn அனோட், செப்பு கதோட். அவ அனோட்டில் ஒட்சியேற்றம் ஆனாவும் ஓனாவும், கதோட்டில் தாழ்த்தல் கத்தா. சரியா? அனோட் கதோட்டின் களத்தின் மறை முடிவும். அப்ப அனோட் ஒட்சியேற்றம் மறை. கதோட் கத்தா நேர். சரி பாரியா? கதோட் நீர் முடிவிடமாகவும் தொழிற்படும். இவ்வளவுதான். இப்ப நாங்க கேட்ட கேள்வி மின்கலத்தையும் மின் பகுப்பையும் எவ்வாறு இனம் காணலாம் என்று. அதுல என்னென்றால் மின்கலம் கல்வனமானி இருக்கும், அது மின் குமிழ் இருக்கும். மின் பகுப்புன்னு சொன்னால் இங்கின ஒரு மின்கலம் ஒன்று இருக்கும். சரியா? மின்கலத்துக்கு மின்கலம் ஒன்று ஃபிட் பண்ண தேவையில்லை. மின் பகுப்புக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இந்த வட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு மின்கலம் இருக்கும். மின்கலத்துல குறியீடு, இந்த குறியீடு இருக்கும். இந்த குறியீடு இருந்தால் அது மின் பகுப்பு. ஒரேடியா முடிவெடுத்துடணும். மின் பகுப்புக்கு சில ரூல்ஸ்கள் மாறும். சரியா? கதோட்டுக்கு அங்க பிளஸ் ஆகவும், ஏற்கனவே மின்கலத்துல பிளஸ் ஆக பார்த்தோம். அந்த கதோட் அனோட்டுக்குரிய நேர்மறை மட்டும் மாறும். சரியா? கதோட் மறை அனோட்டுக்குரிய நேர்மறை மாறும். அதாவது மின்கலத்துல நேர்முனை இந்த இருக்கு. நேர்முனையின் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய நாங்க நேர் மின்வாய் என்றும், மின்கலத்தின் மறைமுனையுடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய மறை மின்வாய்னு குறிச்சு அதுல அனோட் கதோட் எல்லாம் மாறும். நீங்க படிக்கும்போது பார்க்கலாம். அவை இப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு மின்கலம் இருந்தால் அது மின் பகுப்பு.
இந்த கேள்வியில வந்த மாதிரி அப்படி ஒரு மின்கலம் இருக்கா? இல்ல. எந்த மின்கலமும் இல்ல. இல்ல. அப்படி இருந்தால் அது மின்கலம். மின்கலம் இல்லாட்டி மின்கலம். மின்கலம் இருந்தால் மின் பகுப்பு. அப்ப இங்க ஒரு கல்வனமானியை வைக்கலாம் அல்லது ஒரு மின் குமிழை வைக்கலாம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். அம்புக்குறியால் காட்டப்படும் திசையில ரெண்டு விஷயம் தான் இருக்கு. இலத்திரன் பாயும் அல்லது மின்னோட்டம் பாயும். சரி, இப்ப எது பாயும்டால் இந்த இருக்கு ZN அனோட். அங்க ஒட்சியேற்றம் நிகழும். ஒட்சியேற்றம் நிகழ்ந்தால் என்ன செய்யும்? இலத்திரன்களை வெளிவிடும். அதாவது மறைமுனை. மறைமுனையிலிருந்து இலத்திரன்கள் தான் செல்லும். சரியா? நேர்முனையில் இருந்தப்ப மின்னோட்டம் செல்லும். நீங்க பேட்டரி ஒன்று வரைஞ்சா உனக்கு கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மின்சுற்றை வரைஞ்சால் மறைமுனை ZN ஆக இருந்தால் இலத்திரன் ஓட்டம். உங்களை நேர்முனை செப்பாக இருந்தால் அதனூடாக மின்னோட்டம். அவை இந்த மறைமுனையிலிருந்து வெளிநோக்கி செல்வது என்னது? இலத்திரன். அவை 12க்கு 2வது விடு. விளைஞ்சா தாக்கவிய தொடர்ல மேலே இருக்குது ZN, மேலே இருப்பது அனோட். ஆகவே ஒட்சியற்ற நிகழும். அந்த ஒட்சியற்ற நிகழ்ற மின்வாய் தான் மறை மின்வாய். ஆகவே நீங்க படிச்சிருக்கீங்க, மறை மின்வாயிலிருந்து வெளிநோக்கி செல்வது இலத்திரன்கள். சரியா? ஆகவே 12க்கு 2வது விடு. சரி, 13க்கும் மேற்குறித்த களத்தில் நடைபெறும் கதோட்டு தாக்கம் யாது? இது புக்ல நேரடியாவே இருக்கு. சரியா? அனோட்டு தாக்கம்டா கரை. அனோட்டு தாக்கம்டா கரையும். ZN திண்மமாக இருந்தது கரையும். இதுல என்ன அவதானம்டால் நாகத்தகடு கரையும். செப்பு தகட்டு கண்மையில் வாயு குமிழிகள் உருவாகும். இந்த செப்பாகவே இருக்கும். இப்ப இந்த கரைசல் ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம்டால் H+ம் SO4 2- இருக்கும். சரியா? H+ம் SO4 2- இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டுக்கே உள்ளது. ஆகவே இதுல கதோட்டில் நடைபெறும் தாக்கம் என்றால் கூடுதலாக கதோட்டில் செப்பு தகட்டுக்கு அண்மையில் H+H2 ஆகிற தாக்கம் தான் நடைபெறும். சரியா? இலத்திரனை பெற்றுக்கொள்பவதுதான் தாழ்த்தல் தாக்கம். அது கதோட்டு கண்மையில் தாழ்த்தல் தாக்கம்னு சொன்னோம். இலத்திரன் அம்புக்குறிக்கு முன்பு தாக்கியல் பக்கமாவாறுதான் தாழ்த்தல் தாக்கம். ஆகவே இதற்கான விடை 3வது விடை. சரியா பிள்ளைகள்? புரிஞ்சா? பாருங்க, செப்பு தகட்டின் கண்மையில் நடைபெறும் தாக்கம். செப்பு தகடு தாழ்த்தல் தாக்கம் கதோட். அவை இலத்திரன்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் செப்பு தகட்டு கண்மையில் வாயு குமிழிகள் வெளியேற்றின்னு சொன்னோம். இந்த வெளியேறின வாயு வந்து ஐதரசன் வாயு. அப்ப நீங்க செப்பு தகட்டுல செப்பு எந்த மாற்றமும் நிகழாது. நாகத்தகடு மட்டும் கரையும். நாகத்தகடு கரையுதுன்ற அர்த்தம் ZN திண்மமாக இருந்தது ZN 2+ ஆக மாறுது. இப்படி விளைவு பக்கமாக இலத்திரன் வாரத்தை சொல்றது ஒட்சியேற்றம். பாருங்க, விளைவு பக்கமாக இந்த 2 இலத்திரன் இருக்கு. அதுக்கு நாங்க சொல்றது ஒட்சியேற்றம். இப்ப ஏற்கனவே இந்த ஐதரசனுக்கு பார்த்த மாதிரி தாக்கி பக்கமாக இலத்திரன் அதாவது பெற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அதுக்கு சொல்ற தாழ்த்தல். சரியா? பெற்றுக்கொள்ற கை தாழ்ந்த கை தானே, கொடுக்கிற கை தானே உயர்ந்த கை. அவை பெற்றுக்கொண்டால் அது தாழ்த்தல் தாழ்த்தல் தாக்கம். அவை இந்த கேள்விக்கான விடை 3வது விடை. சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப இன்னும் 2 கேள்வி இருக்கு. நாங்க அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அதுலயும் இந்த கேள்வி நாங்க எத்தனாம் ஆண்டுல 10ஆம் ஆண்டு பேப்பர்ல போன கிழமை செஞ்சோம். அப்ப இந்த கேள்வி மட்டும்தான் இருக்கு. இதை நாங்க அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் ஒரு 3ஆம் தவணை எக்ஸாம் பேப்பர் ஒன்று அனுப்புறேன். அந்த பேப்பரை செஞ்சு கொண்டு வாங்க செவ்வாய்க்கிழமைக்கு. அப்ப 4 இருக்குதானே உங்களுக்கு? சரி, செவ்வாய்க்கிழமை வரும்போது 3ஆம் தவணை பேப்பர் ஒன்று நான் இப்போ குரூப்ல போடுறேன். அதை செஞ்சுட்டு வாங்க. அந்த பேப்பரையும் இந்த 2 கேள்வியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 2 கேள்வி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த பேப்பரை தொடருவோம். சரி, ஓகே. இதோட கிளாஸை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.